சல்மான் கானோட அடுத்த மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் மார்ச்ல மூவி ரிலீஸ் ஆகும். யாஷோட டாக்ஸிக் மூவில இருந்து ஹியூமா குரேஷியோட கேரக்டர் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஹியூமா குரேஷியோட கேரக்டர் நேம் எலிசபெத். கீது மோகன்தாஸ் டைரக்ஷன்ல யாஷ், நயன்தாரா, கேரா அத்வானி, ஹியூமா குரேஷி நடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆகும். பராசக்தி மூவில இருந்து ஒரு புது கிளிம்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் பராசக்தி மூவில இருந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு சொல்லி ஒரு செட்டு போட்டு எக்ஸிபிஷன் ஒன்னு வச்சிருந்தாங்க. அந்த செட்டு போடுறதுக்கான பிகின் தி சீன் வீடியோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் மூவிக்கான புக்கிங்ஸ் இந்தியா லெவல்ல ஒரு இடமா இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ அங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ பெங்களூர் பொறுத்த வரைக்கும் FTFS 6 மணிக்கு சீக்கிரமா எல்லா இடத்துலயும் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் ஜனநாயகன் படத்துக்கு அடுத்ததா ட்ரெய்லர் அப்டேட் தான் வரப்போகுது. இப்ப ஆடியோ லான்ச் முடிஞ்சு போச்சு. அடுத்து ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் வந்துடும். மோஸ்டா நியூ இயர் ஸ்பெஷலா தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். சோ இன்னும் 1 or 2 டேஸ்ல இந்த ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜனநாயகன் மூவில இருந்து இன்னொரு சாங் நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவும் ஒரு எலிவேஷன் சாங் தான். டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணது நான் சொல்றேன். சூர்யா 46 படத்தோட கதையை ப்ரொடியூசர் நாகவம்சி இப்ப சொல்லிருக்காரு. கதையோட ஒன்லைன் என்னன்னா, 45 வயசான ஒருத்தர் 20 வயசான ஒரு பொண்ணை லவ் பண்றதான் கதை. அண்ட் கஜினி மூவில வர சஞ்சய் ராமசாமி மாதிரி இந்த மூவில பிளாஷ்பேக் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் சூர்யாவுக்கு பொண்ணா மமிதா பைஜி நடிக்க போறதா தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா ப்ரொடியூசர் இப்போ இப்படி சொல்றாரு. சோ மூவிக்கான ஸ்டோரியை கொஞ்சம் அவரு ரிவீல் பண்ணிட்டாரு. மூவிக்கான அடுத்த கட்ட அப்டேட் கிறிஸ்மஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்மஸ்க்கு வரல. மோஸ்ட்லி கருப்பு படத்தோட ரிலீஸ்னால தான் இந்த அப்டேட் வராம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு அப்டேட் கொடுக்க வேணாம்னு அவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ மோஸ்டா அப்டேட் ஜனவரியில பிப்ரவரியில வர வாய்ப்பு இருக்கு. அப்டேட் வந்தா சொல்றேன். ஜனநாயகன் ட்ரெய்லர் எப்போ வரும், புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சாங் எப்போ வரும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் எல்லாமே இப்போ நான் ஜனநாயகன் அப்டேட் சொல்லும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் எல்லாமே அதில் இருக்கு. ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஃபேன்ஸ் கத்துறாங்க. ஆனா டிவில போடும்போது அந்த ஃபேன்ஸ் கத்துறதெல்லாம் இல்ல. அது ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பார்த்த ஆடியோ லான்ச் எல்லாத்துலயுமே அந்த சவுண்ட் எதுவும் கட் ஆகல. நீங்க பார்த்த வெர்ஷன் எப்படின்னு எனக்கு தெரியல. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா, திருட்டு கதைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு தனி ஷார்ட்ஸோட நாளைக்கு நான் போடுறேன். டீட்டெயில்டா பேசி நான் போடுறேன். துரந்தர் மூவி 1000 கோடி வசூல் பண்ணதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது உண்மைதான். 1000 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. மார்க் மூவியோட வசூலை கேட்டிருக்காரு. நான் வசூல் இருந்தா செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். நடிகர்கள் அவங்க படத்துல பாட்டு பாடுறதுக்கு காசு வாங்குவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டேன். கருப்பு மூவிக்கான அப்டேட் மோஸ்டா ஜனவரியில தான் வரும். படமே ஜனவரியில வந்திருக்கணும். ஆனா படம் ரிலீஸ் ஆகல. சோ மோஸ்டா அப்டேட் ஜனவரியில வந்துடும். மதராசி படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் டிசென்டா தான் போச்சு. ஈயவர் கொலைகள் நடுங்க படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படமும் டிசென்டா தான் போச்சு. அந்த அளவுக்கு பெருசா போகல. சிறை மூவிக்கான ரிவ்யூ ஆல்ரெடி போட்டுட்டேன். ஷார்ட்ஸ்ல இருக்கு அந்த வீடியோ. சோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பர்மா. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.